இப்படியா கோலம் போடுவாங்க? போட்டாச்சா? போட்டாச்சா? போகலாமா? வா வீட்டுக்குள்ளே போவோம். இங்கே எறும்பா இருக்கு, வேண்டாம். இங்கே இருக்கக்கூடாது. அப்படியே போகலாம். போகலாம். என்னது கையில் கோலப்பொடி ஒட்டிச்சா? துடைக்கணுமா? கையை கொடு. தொடச்சாச்சு. போகலாமா? யூ, இது பவுடர் இல்லை செல்லம், இது பவுடர் கிடையாது, இது கோலப்பொடி. போடக்கூடாது என்ன? வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு நம்ம எந்த அளவு போட்டோமோ அதே அளவு தான் இதுக்கும் வந்து நம்ம போட போகிறோம். கருப்பு கவுனி அரிசி 2 டம்ளர், 1/2 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். நான் கொஞ்சம் தான் எல்லாம் போடுறேன் அப்படின்றதுனால ஒன்றாவே எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். நான் இவ்வளோ நேரம் தான் ஊற வைக்கணும் அப்படின்லாம் கணக்கு இல்லை. நான் ஊற வைப்பேன், எப்போ ஆட்ட டைம் இருக்கோ அப்போ தான் வந்து நான் மாவு வந்து அரைச்சிக்கிருவேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி தோசை தான் வந்து கொடுக்க போகிறேன். இட்லி கொடுத்து பார்த்தேன், பாப்பா வந்து சாப்பிடல. சரி நம்ம தோசை கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றாங்களான்னு. நம்ம வந்து இட்லி அரிசியும் இந்த கருப்பு கவுனி அரிசியும் சேர்ந்து போடணுன்னாலும் போடலாம், இல்லை இந்த அரிசி மட்டுமே போடணுன்னாலும் போடலாம். இப்போ வந்து தோசை வேகட்டும். தோசைக்கு சட்னி அந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் நான் வைக்கல. காலையில் லஞ்சுக்கு வந்து மொச்சப்பயிர் புளிக்குழம்பு வச்சுருந்தேன், அதை தான் வந்து இந்த தோசைக்குமே வந்து வச்சுக்கிட்டோம். நீ சாப்பிட. பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சு வந்து குளிக்க வச்சுட்டு வந்து இங்கே விளையாட விட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து இந்த கேட்டுக்கிட்ட தான் வந்து விளையாடுவாங்க, கூப்பிட்டாலும் வந்து வரவே மாட்டாங்க. இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இங்கே இருக்கிற செங்கலெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே எடுத்து போட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த கேட் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து திறக்க மாட்டோம். இந்த கேட்டுக்கு கீழே வந்து பாப்பா காலை விட்டு விளையாடுவாங்க, எடுக்க முடியாது. அதனால நாங்கள் செங்கல் வந்து கீழே வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருந்தோம். அந்த செங்கலை வந்து எடுத்து போட்டுட்டு திறந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கலாக வந்து எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அவங்க எடுத்து போட, நான் எடுத்து வைக்க, இதுதான் வேலை. கீழெல்லாம் உட்கார மாட்டாங்களாம். இங்கே இருக்கிற செங்கல் வந்து எடுத்து போட்டு அது மேலே தான் வந்து உட்காருவாங்களாம். இங்கே கீழே எல்லாம் உட்கார மாட்டியா? செங்கல்ல தான் உட்காரணுமா? பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, ஆனால் அவங்கள பார்க்க முடியல. குட்டி பாப்பாவையே நம்ம கவனிச்சிக்க வேண்டிய இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் எதையாவது எடுத்து வச்சு வாயில் வச்சு முழுங்கிடுவாங்க. அதனால நான் பக்கத்திலவே இருந்தேன். பாப்பா நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்கள பார்த்துக்க முடிஞ்சு. ஆனால் எப்போ நடக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்கிறதுல எல்லா டைமுமே வந்து நமக்கு போயிடுது.